ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் மூன். இன்றைக்கி நம்ம ஷைனிங் மூன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி கருவாடு சம்பல் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துக்கு ஐக்கானில் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாசி சம்பல் செய்கிறதுக்கு ஒரு லெமன், 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், 100 கிராம் மாசி கருவாடு, 1/2 கப் தேங்காய் துருவல். ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1/2 கப் தேங்காய் துருவலை அந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலராக, கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாவையும் கருவேப்பிலையும் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 100 கிராம் மாசி கருவாடு ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி 1-2 அரைக்கணும். ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாசி கருவாடு இதில் ஆட் பண்ணி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாசி கருவாடு சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய்.